ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு டெக் இண்டிபெண்டன்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா 12th ஸ்டாண்டர்டுக்கு தேவையான பைத்தான் சாஃப்ட்வேர் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த லிங்க்ஸ் தேவை அப்படின்னாக்கா நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி விண்டோஸ் 7 32 பிட்டுக்கான பைத்தான் சாஃப்ட்வேர் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் தேவை அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாமே நம்ம உடனடியாக நம்ம கிளாரிஃபை பண்ணி தரோம். ஸோ நீங்கள் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் லிங்க்ஸ் கிராக்ஸ் எல்லாமே நம்ம அதில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஈஸியாக அதிலே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பைத்தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ பைத்தான் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே போயிட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க பைத்தான் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இந்த பைத்தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிஃபால்ட் பார்த்தா நம்ம செட் பண்ணணும். அடுத்தது கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் சிஸ்டம் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போயிட்டீங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இருக்குங்களா, ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாத் வேல்யூஸ் நம்ம இங்கே நம்ம செட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் நீங்கள் இப்படி கீழே எழுத்தீங்கன்னாக்கா இங்கே சிஸ்டம் வேரியபிள்ஸில் போய்ட்டு இங்கே பார்த்துன்னு ஒன்று இருக்குங்களா, ஜஸ்ட் நீங்கள் பார்த்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இங்கே எண்ட் ஆஃப் த வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுக்குற வேல்யூ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனாக்கா ஜஸ்ட் நீங்கள் கீழே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த வேல்யூ கொடுக்குறேன். நீங்கள் காப்பி பண்ணி அப்படிங்க பேஸ்ட் பண்ணாலே போதும். ஸோ இந்த நீங்கள் வேல்யூ கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டீங்களா போதும். ஸோ இப்போ பைத்தானோட டிஃபால்ட் பார்த்தா உங்களுக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பைத்தான் தாராளமாக எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.